உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சரிங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னமும் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is interfering and God is doing mighty things in your family and also in nation and also in our Pera district. நம்ம இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த வேளையிலும் கூட நான் உங்களுக்கு நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். இந்த COVID-19க்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். You all praying. I need to encourage you all to say that God hears our prayer. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கார். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை நம்ம கண்ணால் பார்க்குறோம் பாருங்கள். நம்ம ஜெபிச்ச ஜெபங்கள் கண்ணால் அது காரியங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து இந்த ஜெபத்தின் மூலியமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Continue to pray. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. தொடர்ந்து இந்த COVID-19க்காக ஜெபிங்க. முற்றிலுமாக கர்த்தர் இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி இதற்காக ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை COVID-19 நாம் பார்க்கும் பொழுது we'll see a new phenomena. நம்ம இதுக்கப்புறம் இந்த COVID-19 முடித்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். We will be in a new experience. புதிய ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர் வெளிக்கொண்டு வருகிறதை நாம் பார்க்க போகிறோம். We going to see a new phenomena and also I believe we are now in a history period. Actually பார்க்க போனால் இந்த 2020 is a history period. ஏன்னா நீங்கள் இந்த 2020 தான் நிறைய காரியங்கள் நடந்தது. கொரோனாவே இந்த 2020 நடந்தது. We are now in a history. ஸோ நம்ம பின்னிட்டு பார்க்கும் பொழுது 2020 பற்றி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சரித்திரமான இயர். ஸோ ஐ எம் தேங்க் காட் ஃபார் தட் வி ஆர் கோயிங் த்ரூ தட் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நம்ம இந்த சரித்திரத்தின் மூலியமாக நாம் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். காட் given us a new life. God gonna give us a new wave. புதிய அலை வந்து மோதினதை நாம் பார்க்கின்றோம் நம்ம குடும்பங்களிலே. அதுவும் புது ஃபெனோமினா அப்படி நம்ம பார்க்கின்றோம். ஸோ தொடர்ந்து கூட நம்மளுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த காலகட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. they also need wisdom. ஒரு ஞானம் வேண்டும், ஒரு விஸ்டமான ஒரு காரியத்தை செய்வதற்கு அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று காரியம் கேள்விப்பட்டேன், 50% ஆஃப் பீப்புள் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தெம் அன்எம்ப்ளாய்ட். அந்த காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் தட் ஃபேமிலி. அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயம் those who affected, those who lost the loved one, இழந்து போனவர்கள், மரித்து போனவர்கள், அவங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொண்டு போகும்பொழுது அது ஃபேமிலியை பார்க்க முடியாத ஒரு பெத்தட்டிக் சுச்சுவேஷனில் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இருந்த பொழுதிலும் கர்த்தர் தான் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுவார் என்று அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அண்ட் ஆல்சோ ப்ரே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தர் இந்த வேலையிலும் கூட இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ் மூலியமாக அவர்கள் கெச்அப் பண்ண முடியும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால், ஐ திங்க் திஸ் வீடியோ இஸ் ரீச்சிங் அவுட் வைடர் ரேஞ்ச். அநேக இடங்களில் இந்த வீடியோ போகிறதுனால கேட்குறவர்கள் எல்லாரும் ஜெபிப்பீர்கள் என்று தான் இந்த காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இன்று நம்ம எங்கே காலெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் 5வது மாதத்திலே காலெடுத்து வைத்திருக்கிறோம். இட்ஸ் த 5th month ஆஃப் தி இயர். மே மாதத்திலே நாம் வைத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ மே மாதம் வைக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நமக்கு வந்து புது சீரீஸ் நம்ம ஆரம்பிக்க போகின்றோம். சரிங்களா? நம்ம புதிய ஒரு தொடர் செய்தியை, ஒரு புது சீரீஸை நம்ம ஆரம்பிக்கின்றோம். ஸோ அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? சரி, அதுக்கு முன்பதாக நம்மளுடைய சபையினுடைய கருப்பொருளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 5 மாதம் ஆச்சு நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நான் சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நம்மளுடைய சபையினுடைய கருப்பொருள் இப்பொழுது என்னன்னா, seek God's glory through humility. கர்த்தருடைய மகிமையை தாழ்மையின் மூலியமாக தேடுவது அப்படின்னு சொல்லி, அது ஒரு குணாதிசயம், ஹியூமிலிட்டி. அதன் மூலியமாக தேடுவது என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய சபையினுடைய கருப்பொருள். தட்ஸ் அவர் சர்ச் டீம். ஸோ வாட் வி ஆர் ஸ்டடிங், நம்ம எதை படித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றால்,
மாசமாக எதை படித்து கொண்டிருக்கிறோம், டீம் பை டீம் போய் கொண்டிருக்கிறோம் என்றால் ஹம்பிள் பர்சன், த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹம்பிள் பர்சன். அதுதான் நம்மளோட பெரிய தலைப்பு, த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹம்பிள் பர்சன். சரிங்களா? அது நம்ம ஆரம்பித்து விட்டோம். இப்போ ஃபெப்ரவரி என்ன பார்த்தோம் என்றால் டீச்சபிள் பர்சன் அப்படின்னு பார்த்தோம். தாழ்மையான மனுஷன் அவன் கற்றுக்கொள்ளுகிறவன் என்று நாம் பார்த்தோம். மார்ச் மாதத்தில் என்ன பார்த்தோம் என்றால் தாழ்மையாக இருக்கிற மனுஷன் அவன் சமாதானம் பண்ணுகிறவன் என்று பார்த்தோம். ஹம்பிள் பர்சன் இஸ் அ பீஸ் மேக்கர் அப்படி என்று பார்த்தோம். போன மாதம் எதை குறித்து நாம் முடித்தோம் என்றால் தாழ்மையாக இருக்கிற மனுஷன் அவன் நன்றி செலுத்துகிறவன் என்று நாம் பார்த்தோம். ஹம்பிள் பர்சன் இஸ் அ தேங்க்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம். என்னென்றால் தாழ்மையாக இருக்கிற மனுஷன் அவன் மன்னிக்கிறவன் என்று அந்த தலைப்பிலே வரப்போகிறோம். ஸோ ஹம்பிள் பர்சன் is a forgiving person. அவர் மன்னிக்கிறவர்கள் என்று சொல்லி அதை நாம் பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது முழு மாதமாக இருக்கிறது. நம்மளுக்கு இந்த மாதம் 5 வாரங்கள் உண்டு. ஸோ அதனால் இன்னைக்கிலேருந்து நாம் தொடங்க போகின்றோம். 5 வாரங்கள் உண்டு. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய இன்று இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்னென்றால், நீங்கள் அங்கே பார்க்கலாம், சே சாரி. அதான் நம்மளுடைய தலைப்பு. மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுகிற சே சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சே சாரி. அப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எதில் இருக்குன்னா SORRY. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்க போகின்றோம். வாட் ஹேப்பன் when we say sorry. என்ன நடக்கும், அதுதான் நம்மளுடைய பெரிய காரியமாக இருக்கப்படுது. என்ன நடக்கும், நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்று சொல்லி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சரிங்களா? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இன்று நம்ம என்ன பார்க்க போகின்றோம் என்றால், ஐ கோனா இன்ட்ரோடியூஸ் த டாபிக். உங்கள் மத்தியில் இந்த தலைப்பை உங்களுக்கு நான் விளக்கி விட்டு அதுக்கப்புறம் 1வது பாயிண்ட்ஸுக்கு நாம் போகிறோம். எஸ் என்ற பாயிண்ட் மட்டும்தான் நம்ம இன்றைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட்ஸை நாம் பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? நம் வேலையிலும் கூட கண்களை மூடி ஆரம்பித்துக்கு முன்பதாக நாம் ஜெபிப்போமா? வாருங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே இந்த புதிய தொடர்ச்சியை, இந்த சீரீஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தாழ்மையாக இருக்கிற மனுஷன் மன்னிக்கிறவன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேலையில் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த கேட்கின்ற ஒவ்வொரு இருதயத்தோடும் கூட கர்த்தர் பேசும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஷல் வி மூவ் ஆன்? ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த ஃபர்கிவிங் பற்றி என்னது அது அப்படி என்று சொல்லி நான் சில பகுதிகளை எடுத்திருக்கிறேன். ஒரு பகுதி எடுத்திருக்கிறேன். அந்த பகுதியிலிருந்து தான் இன்று நாம் கவனிக்க போகின்றோம். சரிங்களா? ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் அ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இந்த மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிறவர்கள், அது ரொம்ப முக்கியம். எங்கே முக்கியம்னா இந்த உறவுகளிலே அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நம்மெல்லாம் வாழுகிற சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது we have been very hurt, disappointment, நிறைய என்ன சொல்லுகிறது, காயங்களினாலே நம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் if you want blessing from God, you have to forgive others. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தன்மை, அது ரொம்ப முக்கியமான தன்மை. அது நீங்கள் வேதத்தில் அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு இந்த காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்ததை நான் பார்க்கின்றோம். we need to accept the fact that forgiveness is a blessing. Hallelujah. It is not the thing that இந்த forgiveness செஞ்சா என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், forgiveness it's a blessing. ஏன் அப்படி என்று சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி நம்மளுடைய மெசேஜை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கி நம்ம எடுக்கப்பட்ட இந்த மெசேஜ் என்னவென்றால் மத்தேயு 18வது அதிகாரம் வசனம் 21 to 35 வரை. Matthew chapter 18 verse 21
2:35. இந்த காரியங்கள் நீங்கள் முன்கூட்டியே வாசியிருப்பீங்க, உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஸோ நீங்கள் இதை வாசியிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படி என்று சொன்னால், இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லும் பொழுது நான் இந்த கதையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்ன நடக்குது அப்படின்னா, 21வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீட்டர் வந்து சொல்லுகிறார், இயேசுட்டு வந்து கேட்குறாரு, என்ன வந்து கேட்குறாரு, ஆண்டவரே அப்படி என்றால் எத்தனை தடவை என்னுடைய சகோதரர்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று அவர் கேட்குறார். 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இல்லைப்பா, நான் உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன், 7 தடவை இல்லை, ஆனால் 77 தடவை, 77 தடவை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த 77 என்று சொல்லும் பொழுது இது ஒரு ஆன்கோன் ப்ரோசஸ். இது மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து 23வது வசனத்தில் அவர் ஒரு பேரபலை சொல்லுகிறார். என்ன பேரபலை சொல்லுகிறார்னா, ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா வந்து கணக்கு தீர்க்க போகிறார். என்னன்னா, சர்வன் வந்து எவ்வளவு அவருக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கணக்கு தீர்க்குவதற்கு ஒவ்வொரு ஆளை கூப்பிடும் பொழுது அதில் ஒரு சர்வன் வந்து 1 மில்லியன், இப்போ உள்ள காலகட்டத்தில் 1 மில்லியன் கொடுக்க வேண்டும். 1 மில்லியன் அவர் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர் கொடுப்பதற்கு பணம் இல்லை. சரிங்களா? அப்படி அவருக்கு கொடுக்காட்டி என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன ஆர்டர் பண்ணாருன்னா, நீங்கள் எல்லாரும் போயிட்டு எங்கே பண்ணிருங்க, நீங்கள் பஞ்சாராவுக்கு போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து விசேடா இங்கே 25வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் எல்லாரும் விற்கப்பட்டுருவாங்க. எப்படி விற்கப்பட்டுருவாங்க? அவர் பே பண்ணுற வரைக்கும் டெப்த்து டு ரீபே த டெப்த் அவங்களுக்கு விற்கப்படணும், ஸ்லேவ்லிக்கு விற்கப்படணும் என்று சொல்லி அப்படி சொல்லும் பொழுது இந்த சர்வன் என்ன செய்வார்னா, வந்து கெஞ்சி கேட்பார், மாஸ்டர்கிட்ட கேட்பார், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஐயோ எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி இறக்கம் காட்டும் பொழுது இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறார், ஓகே ரைட், பரவாயில்ல, உன்னுடைய கடன் அது தீர்க்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது, சரி நீ போ அப்படின்னு சொல்லும்போது போயிட்டார். இவர் சந்தோஷத்தோடு போகிறார். சந்தோஷத்தோடு போயிட்டோன்னே என்ன நடக்குதுன்னா, இந்த மன்னிக்கப்பட்டவன் என்ன செய்கின்றான், போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவனுக்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தனை வந்து அவனுடைய சர்வன்ட்டை வந்து, எங்கே நீ கொடுத்த கடனை கொடு என்று கேட்கும் பொழுது அவனும் அப்படி தான் சொல்லுகிறான். இவன் எப்படி சொன்னாரோ அதே தான் அவரும் சொன்னார், என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லும் பொழுது, இல்லை நீ பே பண்ணி தான் ஆகணும், நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அது மன்னிப்பு கொடுக்கல, அந்த இறக்கத்தை கொடுக்கல. அந்த இறக்கத்தை கொடுக்காத பட்சத்தில் மீதி இருந்த சர்வன்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இதை போய் ராஜா இடத்துல சொல்லிட்டாங்க. அப்போ ராஜா இடத்துல சொல்லும் பொழுது ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த 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 சர்வனை கூட்டிகிட்டு சொன்னாரா, நான் உனக்கு மன்னித்தேன், நீயே அவனுக்கு மன்னிக்கலை, சரி இது நீ அப்படி செஞ்சதுனால உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறேன், இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன் டார்ச்சர் பண்ணுறதுக்கு, until you pay back நீ ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லி அனுப்புறதை நாம் பார்க்கின்றோம். 35வது வசனம் தான் அது அப்படியாக இயேசு வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு பாருங்க. This is how my heavenly Father will treat each of you unless you forgive your brother or sister from your heart. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனங்க. இப்போ யார் அந்த ராஜா? பிதா. யார் அந்த சர்வன்? நம்ம. யார் அந்த அடுத்தவங்க? அன்னொரு சர்வன். அப்போ ஆண்டவர் என்னைக்கு மன்னித்தார், நான் பிறரை மன்னிக்காத பட்சத்தில் இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், என்னை அப்படியாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு பிளெஸ்ஸிங் இல்லாதபடிக்கு நான் ஒரு நரக வேதனைப்படுவதற்கு அது ஒரு காரியமாக இருக்கிறது. In 34, in anger his master handed him over to the jailer to torture until should pay back all the. So my dear friends, அநேக வேளைகளில் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நான் சொன்னது போல, without forgiveness there is no blessing. சில வேளைகளில் நம்ம சஃபர் பண்ணுற ஒரே காரணம் என்னவென்றால், we never forgive. We've been forgiven by God, but we are not forgiving others. We are still keeping something inside our heart so that one is hindering our blessing. அந்த காரியம் நம்மளுடைய இருதயத்தில் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராத பட்சத்தில் இருக்கிறது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், why forgiveness is so important? ஏன் வந்து இந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் என்னென்னா, நம்பர் 1 ஏன் முக்கியம் அப்படின்னா, கடவுள் என்னை மன்னிச்சாருங்க. Why is very important? Because God forgive me. நான் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டேங்க. கடவுள் என்னை மன்னித்தார், எல்லா அக்கிரமத்திலிருந்து எனக்கு மன்னித்தார். ரெண்டாவது என்னன்னா,
நான் எவ்வளோ தூரத்துக்கு அளக்குறேனோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு என்ன பண்ணும்? why I need to? எவ்வளோ தூரத்துக்கு நான் அளக்குறேனோ அவ்வளோ தூரத்துக்கு தான் எனக்கும். அப்போ in life, when I keep on forgiving others, that's where I'm moving. Forgiving others நான் பண்ண தான் நான் forgive ஆகிறேன். As long as I am been forgiving others, I have been forgiven. It's a process, it's ongoing process. Hallelujah. இன்னொன்று மூன்றாவது காரியம் என்னன்னா, Jesus has to do that. தேவன் நமக்கு, இயேசு அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், அது நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறார், அது நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அதை நம்ம செய்ய சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எங்க நீங்க பாருங்க, இயேசு இந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்? மன்னிங்க ஆண்டவரே. அதான் அவர் கடைசி சொன்னாரு, மன்னிங்க ஆண்டவரே, இவர்கள் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. forgive them Lord, they don't know what they are he forgive them. பாருங்க, கடவுள்கிட்ட அவர் என்ன சொல்ற, கடவுள்கிட்ட கேட்கிறாரு, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே என்று அவர் கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். Hallelujah. I'm telling you, holding grudge is not worth it. நம்ம நினைக்கிறோம் ஒரு வஞ்சம் மன்னிக்க முடியாத தன்மை நம்ம இருதயத்தில் இருக்கும் பொழுது, I'm telling you, it's not worth it. You are becoming heavier. நீங்க பாரமாகத்தான் ஆவீங்களே தவிர நீங்க என்னைக்குமே லகுவாகவே இருக்காது. When you keep a grudge inside your heart, it won't let you lighter. It will get you into a weightaன காரியமாக தான் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. So இப்பொழுது நாம் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், okay, unforgiveness என்ன சொல்லுகிறேன், to conclude this first point, unforgiveness will bring us into a great risk. மன்னிக்க முடியாத தன்மை என்ன பண்ணோம்னா நம்மளை ஒரு டேஞ்சருக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அது இன்னொன்று, மன்னிக்க முடியாத என்னவென்றால் இட்ஸ் லைக் அ கேன்சர். அது ஒரு புற்றுநோய் மாதிரி. புற்றுநோய் பார்த்துருக்கீங்களா? பரவும், அப்படியே பரவி 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 இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. சந்தோஷத்தை சாப்பிட்ரும், நிம்மதியை சாப்பிட்ரும், எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அன்ஃபர்கிவ்னஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே பித்து போயிருப்போம் வாழ்க்கை. அப்படியே பித்து போயிருக்கும் வாழ்க்கை. ஒரு டைரக்ஷன் இருக்காரு, ஒரு காரியம் இருக்காரு, ஒரு தெளிவு இருக்காரு, எல்லாம் பித்து போய் இருக்கிறதுனால புற்றுநோய் வந்தால் பித்து பிடிச்சிடும். You will be always in stress. Hallelujah. So unforgiveness is a cancer that hit every soul. Eats the very soul of you. It's a dangerous. இன்னொன்று இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம், our greatest risk is what? We will lose heaven. If you unforgiveness, the meaning we will lose heaven. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, நீ அது மாதிரி ட்ரீட் பண்ணலன்னா நானும் உன்னை forgive பண்ண மாட்டேன். forgive இல்லாத ஆள் பரலோகத்துக்கு இடம் இல்லைங்க. Am I correct? Cameraman, am I correct? Unforgiving person, you don't think that you can achieve losing, you will lose heaven. You lose going to heaven. நீங்கள் எங்கேயோ ஒரு பாதையில் போகிற மாதிரி ஆயிருங்க. ஸோ we must be very careful. It's a danger. Hallelujah. 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 So now I just want to say some truth about forgiveness. சில உண்மைகளை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த forgivenessனா என்னங்க, ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னங்க forgiveness? சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆண்டவர் forgive பண்ண சொல்கிறார். இந்த ரியாலிட்டின்னு வரும் பொழுது எப்படிங்க நான் forgive பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ சில உண்மைகளை இந்த forgivenessல பற்றி நான் பார்க்க போகிறோம். Number 1, forgiveness doesn't mean any wrong done to you were accepted. Hallelujah. அப்போ forgivenessனா என்ன? எனக்கு செஞ்ச, அதாவது எனக்கு துரோகம் பண்ணது, எனக்கு செஞ்ச எல்லாம் தீங்கான காரியங்களை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை. நோ, யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் கரெக்ட்லி. நீங்கள் இதை கவனமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஓகே, நான் என்ன சொல்ல வருகிறேன் சரிங்களா? அவங்க எனக்கு விரோதம் செஞ்சுட்டாங்க. இப்போ forgivenessனா என்னென்னா, விரோதம் செஞ்சுட்டாங்க, அதனால அவங்க விரோதம் செஞ்சிட்டனால அவங்க செஞ்சதை நியாயப்படுத்தக்குள்ள. யூ ஆர் டூ ராங், எஸ் யூ டிட் சின், பட் ஐ ஜஸ்ட் லெட் கோ, காட் யூ ஹேண்டில். ஆண்டவரே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்னு நம்ம விடுறோமே, தட் இஸ் கால்ட் forgiving. தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் செஞ்சதெல்லாம் ரைட்டு,
பரவாயில்ல அப்படின்னு இல்லை. ஐ எம் நாட் ஜஸ்டிஃபை யுவர் ராங். ஐ ஆல்வேஸ் செட் யுவர் ராங். நீங்கள் செஞ்சது தப்பு, நீங்கள் செஞ்சது பாவம். பட் ஐ லெட் காட் யூ ஹேண்டில். ஐ ஜஸ்ட் லெட் இன் ஹீட் டு காட். ஆண்டவரே, நான் விட்டுட்டு ஆண்டவர் உங்ககிட்ட ஐ ஃபர்கிவ் த பர்சன், ஐ ஃபர்கிவ் யூ, தட்ஸ் இட். ஸோ நான் ஃபர்கிவ் பண்ணுறதுனால உன் பாவம், நீ செஞ்ச குற்றம் ரைட்டாக மாறிடாது. அதான் அர்த்தம். ஐம் நாட் டாலரேட்டிங். சரிங்களா? யூஆர் நாட் டாலரேட்டிங். ஓகே, யூஆர் நாட் இன் டினாயல். இட்ஸ் நாட் டினாயல், நாட் டாலரேட்டிங். சரிங்களா? ரெண்டாவது காரியம் என்னென்னா, forgiveness, this is the truth. Forgiveness is hard. It's a very challenging, but we have to do it. Forgiveness வந்து எல்லாம் நினச்சிருக்காங்க இஸ் வெரி ஈஸி. ஐம் டெல்லிங் யூ, forgiveness இஸ் வெரி ஹார்ட். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு காரியம். இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங், பட் God asks us to do that. மூன்றாவது என்னென்னா, forgiveness is divine. மன்னிக்கிற தன்மை வந்து அது தெய்வீகமானது. ஏனென்றால் மன்னிக்கிற அந்த தன்மையே கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்தது. You see, who is the first forgiver? Forgiver is God, you know. ஆண்டவர் தான் முதலாவதாக என்னை மன்னித்தார். அவர் தான் மன்னிப்பு கொடுக்கிறவர். He is the great example. அவர் தான் மிகப்பெரிய உதாரணம் நமக்கு. He is the great example that he forgive me. அவர் என்னை மன்னித்தார். அது ஒரு தெய்வீகமான ஒரு குணங்க. இப்போ நான் மற்றவங்களுக்கு நான் மன்னிக்கும் பொழுது என்னன்னா, இட்ஸ் அ டிவைன் ஆக்ட். அது ஒரு 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 தெய்வீகமான செயல். என கடவுள் என்னை மன்னித்தார். சரிங்களா? அடுத்தது நான்காவது பார்க்கின்றோம், forgiveness is very crucial in prayer to be answered. ஓகே, நான் இது விளக்கப்படுத்த விரும்புகிறேன். everybody like to pray. I am not denying prayer is very very important, but everybody is praying. எல்லாரும் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனா மன்னிக்க மாட்டேங்கிறோம். நான் சொல்லட்டுங்களா, மன்னிப்பு இல்லாத ஜெபம் இல்லை. You can pray as much as you can, but if you never forgive others, your prayer never been heard. இங்க ஒரு வசனம் இருக்கிறது, மார்க்கு 11:25. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சாரி, இன்னைக்கு தமிழில் இல்லை. நீங்கள் தமிழ் பைபிள் வச்சிருப்பீங்கன்னா நீங்கள் அந்த தமிழ் பைபிளை அதுக்குள்ளே திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் 11:25. சரிங்களா? மார்க் 11:25 நான் வாசிக்கின்றேன். I will read it to you. 25. And when you stand praying, நல்லா கேட்கணும். And when you stand praying, if you hold anything against anyone, forgive them, so that your Father in heaven may forgive you your sin. என்ன அர்த்தங்க? நான் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணுமா? நான் மற்றவங்களுடைய பாவத்தை கிரஜ மனசுல வச்சுக்கிட்டு நான் ஜெபிச்சேன்னா என் ஜெபம் கேட்கப்படாது. நான் எவ்வளவுதான் முழங்கால் படியிட்டு நான் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாலும், the crucial point, a crucial act, a crucial செயல், முக்கியமான செயல் என்னவென்றால், நான் மற்றவர்களிடத்தில் வைத்திருக்கிற கிரட்சை மன்னித்து விட்டேன் என்றால் அப்பொழுது நம் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அஞ்சாவது என்னன்னா, forgiveness is not an absence of anger. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க forgiveness இல்லை anger இல்லை. forgiveness is not absence of anger. நீங்க ஒரு ஆள் நம்மளுக்கு தீமை செஞ்சுட்டா நம்மளோட ரியாக்ஷன் என்ன? anger பண்ணுவோம். அது ரியாலிட்டி. ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் ரியாலிட்டியா. எத்தனை பேர் anger இல்லாமல் இருப்பீங்களா? இல்லை தானே? anger இருக்கும். பட் என்ன செய்யணும் அப்படின்னா, we need to rightly handle the anger. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? forgiveness is not absent from anger. anger வரும். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி வருமே, is anger is sin? Can I ask the cameraman? Is anger is sin? அப்படி anger is sin நீங்க சொன்னீங்கன்னா முதல் பாவி இயேசு தான். Am I correct? என் ஆண்டவருக்கு கோபம் வந்தது, எல்லாத்தையும் மேஜை திருப்பி போட்டார். anger is not a sin. The way how you handle anger, that is very important. ஒரு வசனம் இருக்குல்ல,
கோபம் செய்தாலும் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கோபம் வரும், பாவம் செய்யாது. ஆனால் அந்த கோபத்தை நீ என்ன செய்யக்கூடாது, அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது ஒரு நாள்லேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ forgiveness is not absence of anger. Yes, you will anger, but how do you handle this? Your anger, you have to bring it to God in word. ஆண்டவரை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா, you need to handle, act out in the regarding of God's word. ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலியமாக அதை நான் கையாள வேண்டும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, எங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக கத்தி இருக்குது. கத்தி ஒரு ஆளை கொலையும் பண்ணலாம், அதே கத்தியில் என்ன பண்ணலாம், வெங்காயம் வெட்டலாம், பூண்டு வெட்டலாம். இப்போ கேள்வி என்னென்னா இப்போ ஆள் கத்தி வெட்டுறதுனால கத்தியை பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தலாம் தானே. என்னது, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. தட்ஸ் சாய்ஸஸ் இஸ் இன் யோர்ஸ். யூ angry, எஸ் இட் இஸ் ட்ரூ, இட்ஸ் ரியல், பட் யூ ஹேவ் டு ஆக்ட் இட் அவுட் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். நான் அந்த ஆங்கரை கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நான் ஆக்ட் இட் அவுட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது இன் forgiveness. சரிங்களா? ஆறாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா forgiveness is conditional. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், மன்னிக்கிறது அது என்னதான், மன்னிக்கிறது அது ஒரு கண்டிஷன். கண்டிஷன் என்ன? அது ஒரு நிபந்தனை. ஏன் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மாதம் வார வாரம் இல்லை எல்லா ஜெபத்திலையும் நம்ம இதை சொல்லுவோம். என்னது? கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர். என்ன ஜெபம்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கடைசியில் எப்படி முடியுது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே முடியுது. சரிங்களா? ஆனால் நீங்கள் 14வது வசனத்தை வாசிங்க. வசனம் 14 மேலே எல்லாம் போட்டிருக்கு, ஐ forgive those who are trespassers, எல்லாம் forgive பண்ணணும். எஸ், ஆனால் கீழே போட்டிருக்கு பாருங்க, மறுபடியும் அதை ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யூ forgive other people when they sin against you, அது ஒரு prayer. Your heavenly Father will forgive you. Okay, the condition is, but if you do not forgive others their sin, your Father not forgive your sin. அப்ப என்ன கண்டிஷனல் தானே. நீ என்ன செய்யணும்? மற்றவங்க பாவம் மன்னிக்கணும். கண்டிஷன் என்னன்னா, if you want get forgiveness from God, ஆண்டவர் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நீ மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். If you want God to forgive you, you have to forgive others. Hallelujah. That is the condition. Amen. Hallelujah. நான் சொன்னேன், forgiveness is a process. அதனால அங்கேயே நின்று விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னா, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவர் என்னை மன்னிக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா நான் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Hallelujah. So அதுதான் கர்த்தர் ஸ்தோத்திரம். Amen. So forgiveness is conditional. So நம்ம 6 காரியத்தை நாம் பார்த்தோம். What is truth in forgiveness? இப்போ நம்ம முதல் காரியத்துக்கு நாம் போகிறோம். இந்த சாரியில் I say right, say sorry, SORRY, சாரியில் முதல் எழுத்தை நாம் பார்க்க போகின்றோம், S. அப்பனா என்ன தலைப்புனா, what happened when we forgive others? என்ன நடக்கும் நான் மற்றவர்களை மன்னித்தால்? What will happen when I forgive others? நான் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? ஓகே, என்ன நடக்குது அப்படின்னா, நம்பர் 1, S. We are setting free. God is setting us free. Sets free. விளக்கப்படுத்த விரும்புகிறேன். S stands for sets free. Hallelujah. So life is so short. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கைங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு 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 என்ஜாய் பண்ணுவதற்கு, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றாக வாழ்வதற்கு, நம்ம நன்றாக அதை ரசித்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை தான். இட்ஸ் வெரி டெம்பரரி, ஒன்லி ஒன் லைஃப். நம்ம திருப்பி பிறப்போம் அதெல்லாம் இல்லைங்க. கிறிஸ்டியானிட்டியோட ட்ரூத் என்னென்னா, லைஃப் இஸ் ஒன், we are living once. When we live once, we live
freely, not with bondage. So what I am trying to say here is, unforgiveness is a bondage. மன்னிக்க முடியாத தன்மை அது ஒரு கட்டுங்க. அந்த கட்டு என் இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் என்ன நடக்குது என்றால், நான் அந்த கட்டுக்குள்ளே வாழ்ந்து 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 என்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்க்கை என்னால் ஒரு என்ஜாய் பண்ணி வாழ முடியாது. I cannot enjoy the life which God has given me. God give us life to enjoy. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆதியிலிருந்து ஜெனசிஸ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, man very much enjoy in the presence of God. But what makes him to be bondage is the sin. So unforgiveness is a sin, that grudge, அது ஒரு தன்மை, அது ஒரு grudge நமக்குள்ள அது இருந்து அது என்ன செய்கிறது என்றால், அது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்து விடுகிறது. ஹல்லேலூயா. I will tell you the process, bondage process. முதலாவதாக என்ன செஞ்சிருவோம், யாராவது நம்மளுக்கு விரோதமாக செஞ்சிட்டாருன்னா நம்ம மார்க் பண்ணிடுவோம். அதை டீல் பண்ண மாட்டோம். டீல் பண்ணிவிட்டு அது அப்படியே உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்யணும்னா, அது வெறும் விதையாக தான் இருக்கும். அந்த விதை என்ன செய்யணும்னா அப்படியே உள்ளுக்கு போயிட்டு அதை டீல் பண்ணாமல் விட்டோன்னா அது அப்படியே வேறு விட்டுரும். அது வேறு விட்டுட்ட கையோட அது மரமாக மாறிடும். நிறைய பேரோட இருதயம் இப்போ மரமாக இருக்கிறது. நீங்களே நினைச்சாலும் அதை பிடுங்க முடியல. You are in bondage. That's why you cannot enjoy the life that God has given you. Hallelujah. ஆண்டவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருங்க. So forgiveness, you need to forgive. When you forgive others, you are setting free. Setting free என்னன்னா, பிசாசு நடுவில் ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அதை அப்படியாக சீக்கிரமாக செட்டில் பண்ண சொல்ல. I'm telling you, write this, இதை எழுதி கொள்ளுங்கள். I think this is very very important. 3F எழுதி கொள்ளுங்கள். If you want to set free, this 3 thing is very much important. You have to do that. Number 1, you need to forgive fast. You want to set free, number 1, you have to forgive fast. நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 21-22 வாசிங்கன்னா, வசனம் 22 என்னன்னா, உன் பிரதர் உனக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்து விட்டார் என்றால் நீ சீக்கிரமாக போய் அப்படின்னு போட்டுக்கோ. quickly, fast. You know why God asks you to do fast? Because you do fast, you settle it fast. நீங்கள் சீக்கிரமாக செட்டில் பண்ணிட்டீங்க, சீக்கிரமாக அந்த டெப்டை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா you can move on. அதனால பிசாசு அந்த பாண்டேஜை வச்சுட்டு உங்களை மறுபடியும் போட்டு அவன் உடைக்க மாட்டான். அந்த வாழ்க்கையை அப்படியாக உடைத்து விடுவான். ஸோ அதனால God சொல்லுகிறார், do it fast, do it quickly. If you want to set free, I'm telling you, go and forgive fast, quickly. Go and settle it fast. சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுங்க. Don't wait. If you wait, I'm telling you, சாத்தான் உள்ளுக்கு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போயிடுவான். He will stir up the fire. இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பான். அதை நான் சொல்கிறேன், ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வராது. ஸோ ஐம் டெல்லிங் யூ, do it fast. Number 2, do it fully. அதை முழுசாக செய்யுங்க. do it fully. forgive fully. if you want to set free, forgive fully. மீனிங் எப்படின்னா, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஆனால் இந்த ஒரு காரியத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன். இல்லைங்க, இப்போ அது ஒரு திங்கிங்க. யோசிச்சு பாருங்க, இயேசு மட்டும் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், இந்த ஒரு காரியத்தை மட்டும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தானா நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காதுங்க. ஆமாம் தானே? இந்த காரியத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா, எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்பா, இதெல்லாம் மன்னிக்கிறேன், ஆனால் இதை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ டூ இட் ஃபுல்லி, ஃபுல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடு,
நம்ம வாசித்த பாகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18வது அதிகாரத்தில் கடைசியாக அதை தான் சொல்லுவார். That's how Father will treat you. That's how பிதாவானவர் ட்ரீட் பண்ணுவார் போட்டு. This is how my heavenly Father will treat unless you forgive your brothers from your heart. உங்கள் இருதயத்திலிருந்து முழுமையாக நீங்கள் கொடுக்கணும். 3வது கடைசியாக, if you want to set free, what you have to do is forgive freely. அப்படியே ஃப்ரீ, ஃப்ரீலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாக அப்படியே ஃப்ரீயாக. நமக்கு கொடுத்த ரட்சிப்பு ஃப்ரீங்க, நமக்கு கொடுத்த மன்னிப்பு ஃப்ரீங்க, ஃப்ரீயா, விதவுட் எனி திஸ் ஒன். அவங்க நம்ம மன்னிப்பு கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம போய் மன்னிப்பு கேட்டுருணுங்க. If you want to set free, if you want to move on, if you want to enjoy your life, if you want to see God's blessing, if you want to attain God's blessing, I'm telling you these 3 things. Forgive fast, forgive fully, forgive freely. Hallelujah, hallelujah. I'm telling you, this is the first point is forgiveness set us free. Hallelujah, hallelujah. So to be continue next week. We will do the second one. To be continue. Let us pray. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த நேரத்திலே கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரே எங்களிலே ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளிலும் கூட கர்த்தர் அதை எடுத்து போட வல்லமையுள்ளவர். இந்த நாளிலும் ஆண்டவரே மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எங்களிலே வர நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பை சீக்கிரமாக அதை செய்ய வேண்டும். ஆண்டவரே அதை நாங்கள் முழுமையாக செய்ய வேண்டும். ஆண்டவரே அதை நாங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதியும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.